Hi guys, நான் Dharma. Welcome to Aptia. So இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்ல சயின்ஸ் சாப்டர் 10 அதாவது பிசிக்ஸ்ல கிராவிடேஷன் தான் பார்க்க போறோம். அதுல எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 5 இன்னைக்கு பார்க்க போறோம். வாஃபரஸ் இருக்கிறப்பலாம் thrust and pressure. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அதுவே நம்ம என்ன பார்க்க போறோம்னா thrust அப்புறம் pressure. So இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Have you ever wondered why a camel can run in a desert easily when an army tank weighing more than 1,000 tons rests upon a continuous strain? When a truck or a motor bus has much wider tires, why cutting down tools have sharp edges? In order to address these questions and understand the phenomena involved, it helps us to introduce the concepts of the net force in a particular direction, thrust, and force per unit area of pressure acting on the object concerned. இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா கேமல்ஸால ஈஸியாக டெசர்ட்ல ஓட முடியும்னு சொல்லுவாங்க. அதே ஆர்மி ட்ரக்ஸ், அதாவது ஆர்மி ட்ரக்ஸ் சொல்றதை விட டேங்கர் லாரிஸ், அதாவது அந்த டேங்கர் லாரிஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த டேங்கர் லாரிஸ்ல சாதாரணமாக இருக்கிற மாதிரி வீல்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக செயின்ஸ் இருக்கும். அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் ஒரு ஜேசிபிலையும் கூட இருக்கும். ஏன் இந்த மாதிரி வந்து வீல்ஸ்க்கு பதிலாக இதை வைக்கிறாங்க? ஸோ இது நமக்கு ஒரு டவுட்டு. கேமல்ஸால ஏன் வந்து தனியாக ரொம்ப ஸ்பீடாக வந்து டெசர்ட்ல ஓட முடியுது? அதுவே குதிரையாக இருக்கட்டும், மனுஷங்களாகட்டும், நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நடக்க கூட முடியாது. ஏன்னா டெசர்ட்ல ரொம்ப அதிகமாக நம்ம கால் வந்து மண்ணுக்கடியில் போகும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு மண்ணை வந்து நம்ம காலை வைக்கிறோன்னா அந்த இடத்துல நம்ம கால் வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் வந்து ரொம்ப அமுங்கிடும். ஏன்னா அந்த இடத்துல வந்து சாண்ட் வந்து ரொம்ப லூஸாக பேக் ஆயிருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல த்ரஸ்ட்டுக்கும் ப்ரெஷருக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரஸ்ட்னா என்ன இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணோம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணோம், அதனால ஒரு பின்விளைவு இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ ஃபோர்ஸ்ல த்ரஸ்ட்னா என்ன? ஸோ த்ரஸ்ட்டுங்கிறது எதுவுமே இல்லை, அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். த்ரஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் தான். ஆனால் த்ரஸ்ட்டுக்கும் ஃபோர்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, த்ரஸ்ட் அந்த மீடியமுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும், அதாவது அது ஆக்ட் பண்றது பர்பெண்டிகுலரா ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ப்ரெஷர் ஆக்டிங் வந்து ஆப்ஜெக்ட் கன்சர்ன். ஸோ த்ரஸ்ட் வந்து எப்படி ஒரு மீடியம் இருக்குன்னா அந்த மீடியமுக்கு கண்டிப்பாக பர்பெண்டிகுலர் தான் ஆக்ட் பண்ணும், அதான் த்ரஸ்ட். அதுவே ப்ரெஷர்னா அந்த ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அந்த இடத்துல மேடாகிற த்ரஸ்ட் டிவைட் பை யூனிட் ஏரியா. இப்போ சாதாரண பார்க்குறப்போ ஒரு 50 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிரியேட் ஆகுது. அந்த இடம் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஸோ 50 மீட்டர் ஸ்கொயரில் 50 நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை செய்யுது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஸோ ஏரியாங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரோட யூனிட் வந்து பாஸ்கல். ஸோ பியில் போடுவாங்க. ஸோ பி வந்து நமக்கு 1 பாஸ்கல் வந்திருக்கு நம்ம இந்த இடத்துல. ஸோ எப்போவுமே த்ரஸ்ட் டிவைடட் பை ஏரியா நம்ம போடணும். ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியாவில் த்ரஸ்ட் டிவைடட் பை ஏரியா. யூ விஷ் டு ஃபிக்ஸ் அ போஸ்டர் ஆன் அ bulletin board as shown in the figure 10.3. Do this task, you will have to press down ring pins with your thumb. You apply a force on the surface area of the head of the pin. This force is directly perpendicular to the surface area of the board. This force acts on a smaller area on the tip of the pin. ஸோ நீங்கள் இந்த புல்லட்டின் போர்ட்ஸில் வந்து பின்ஸ் அப்ளை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்டில் வந்து குத்தணும். ஸோ அதை வந்து பியர்ஸ் பண்ணணும். ஸோ அதை பியர்ஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட தம்பை வச்சு அந்த போர்டில் பர்பெண்டிகுலராக நீங்கள் அதை பியர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ பியர்ஸ் பண்ணுறப்போ அது உள்ளே போகும். ஸோ அது போஸ்டர் மேலே வச்சு சைட்ஸில் வந்து கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு போஸ்டர் வந்து ஒரு பின்ன போர்டில் கவர் பண்ணுவீங்க. இப்போ this force act on a smaller area at the tip of the fin. ஸோ இந்த ஃபோர்ஸ் அல்டிமேட்டா எந்த இடத்துல ஹிட் ஆகுதுன்னா, அதாவது அந்த டிப்ல, அந்த டிப்பு போய் அந்த இடத்துல அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல எப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை இந்த இடத்துல பியர்ஸ் பண்ணுறப்போ அது இந்த டைரக்ஷனில் பர்பெண்டிகுலர் கரெக்டாக வேலை செய்யுது. The fixed poster drawing pins are pressed with thumb perpendicular to the board. Situation 2 is to not lose sand. ஸோ நீங்கள் ஒரு லூஸ் சேண்டில் நிற்கிறீங்க. ஸோ லூஸ் சேண்ட்னு சொல்கிறப்போ பீச் மண்ணு சொல்லலாம். ஸோ பீச் மண் வந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஏன்னா டெசர்ட் மாதிரி ரீச்சஸில் இருக்கிற சாயில்.
ஸோ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்கிற சாயில். ஸோ பீச்சுக்கு இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நின்றுருப்பீங்க. அதுவே ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்று இருந்தா கொஞ்சம், அதாவது உங்கள் காலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்க் கொடுக்குறப்போ கால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விதத்தில் நின்று இருந்திருப்பீங்க. அதுவே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்போ உங்கள் காலை கீழே வந்து பார்த்தா குழி விழுந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப லூஸா இருக்கும் சாயில். ஸோ சாயில் ரொம்ப லூஸா இருக்கிறதுனால டக்குன்னு போயிடும். அதாவது சாதா தரனா அதுல எதுவும் ஆகாது. ஆனா அந்த இடத்துல நம்மளால அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்துக்கும். ஏன்னா அந்த இடத்துல டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ரொம்ப லூஸா இருக்கும். அதுவே அதே இடத்துல நீங்க படுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ரெஷன் வந்து அவ்வளோலாம் இருக்காது. ஸோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து அடுத்த தடவை வந்து இருக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கும். ஏன் இந்த இடத்துல பார்க்குறப்போ ரெண்டுத்துக்கும் சேம் வெயிட் தான். ஸோ நீங்க நின்னீங்கனாலும் உங்களோட வெயிட் வந்து 80 kg 80 kg தான் இருக்க போகுது. அதே படுத்தீங்கனாலும் 80 kg 80 kg தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ ஏதோ ஒரு வேற ஒரு விஷயம் இந்த இடத்துல அந்த ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல மாத்துது. ஸோ ப்ரெஷர் எப்படி அந்த இடத்துல மாறுது? ஏன்னா ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஒரே வெயிட் தான். ஸோ அதனால கண்டிப்பா ப்ரெஷரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் ப்ரெஷர் மாறுது? ஏன்னா ப்ரெஷர் வந்து 2 விஷயத்தினால மாறும். ஸோ இந்த குழி கிரியேட் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல குழி ஒன்று விழுந்திருக்குன்னா ப்ரெஷர் இருக்கு. ஸோ ப்ரெஷர் எது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஒன்று ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகணும், அப்போதான் ப்ரெஷர் அஃபெக்ட் ஆகும், இல்லைன்னா ஏரியா அஃபெக்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகலை. ஸோ ஆனால் ப்ரெஷர் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல அஃபெக்ட் ஆன விஷயம் ஏரியா. எஸ். ஸோ ப்ரெஷர் வேரி ஆக காரணம் ஏரியா. இந்த இடத்துல பார்க்குறப்போ ஏரியா சின்னதாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறப்போ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். இது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ ப்ரெஷர் அவ்வளோ கம்மியாக இருக்கும். அதுவே ஏரியா எவ்வளோ கம்மியாக இருக்கோ ப்ரெஷர் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது டிவைடட் பைல இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். இப்போ அதுவே பார்க்குறப்போ ஃபோர்ஸ் அதிகமாகுதுன்னா ப்ரெஷர் அதிகமாகும், ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். You have learned that weight is the force acting vertically downward. Here the force is acting perpendicular to the surface of the sand. The force acting on an object perpendicular to the surface is called thrust. So இது முக்கியமான பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. The force acting on the object perpendicular to the surface area is called thrust. So ஒரு surface area இருக்குன்னா அதுக்கு perpendicular-ஆ ஒரு லைன், அதாவது ஒரு force act ஆச்சுன்னா அது தான் thrust. When you stand on loose sand, the force that is the weight of your body is acting in an area equal to area of your feet. When you lie down, the same force acts on an area equal to the contact of your whole body, which is larger than the area of your feet. Thus, the effect of forces of the same magnitude on different areas are different. In the above cases, thrust is the same, but effects are different. Therefore, the effect of thrust depends on the area on which it acts. So, நீங்க படுக்கிறப்பவும் சரி, நிக்கிறப்பவும் சரி, இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே த்ரஸ்ட் வந்து சேமா தான் இருந்திருக்கு. ஸோ த்ரஸ்ட் மாறல. ஆனா இந்த இடத்துல மாறினது என்ன? ஏரியா. ஸோ ஏரியா மாறி இருக்கு. அதனால எப்பவுமே ப்ரெஷரை ஏரியாவும் மாற்றும், த்ரஸ்ட்டுமே மாற்றும். The effect of thrust on stand is larger while standing than while lying. The thrust on unit area is called pressure. Thus, pressure is equal to thrust by area. So, நமக்கு first equation கிடைச்சிருக்கு. அதாவது thrust is equal to pressure is equal to thrust by area. Substituting SI unit of thrust and area in 10.20, we get the SI unit of pressure as Newton meter per meter square or Newton meter per minus 2. அதாவது Newton per meter square தான் வந்து pressure ஓட ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த ஒரு SI யூனிட் இருக்குது பாஸ்கல். ஸோ இந்த பாஸ்கல்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா பிளைஸ் பாஸ்கல்ங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா PA டினோட் பண்ணுவாங்க. Let us consider a numeric example to understand the effect of thrust acting on different areas. Thus, the same force acting on a smaller area exerts a large pressure and a smaller pressure on a large area. This is the reason why a nail has a pointed tip, knives have sharp edges, and buildings have wide foundations. So, பார்க்குறப்போ same force acting on a smaller area exerts a large pressure. So, smaller area இருக்கிறப்போ large pressure வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்.
அதுவே ஸ்மாலர் ப்ரெஷர் இருக்கிறப்போ லார்ஜர் ஏரியா இருக்கும். ஸோ லார்ஜர் ஏரியா இருந்தால் ஸ்மால் ப்ரெஷர், அதுவே ஸ்மாலர் ஏரியா இருந்தால் லார்ஜ் ப்ரெஷர். இப்போ திஸ் இஸ் த ரீசன் வை நெயில் ஹஸ் பாயிண்டட் டிப். ஸோ நெயிலோட பர்பஸ் என்ன, ஒரு இடத்துக்குள்ள பியர்ஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அதை பியர்ஸ் பண்ணிட்டு போகணும்னா கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும். ஸோ ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறப்போ நீங்கள் நெயில் இந்த மாதிரி ஒரு நெயிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் பார்த்து அடிக்க முடியுமா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி அடிக்கிறப்போ அது உள்ளே இறங்க போகிறது இல்லை. அதுவே இந்த மாதிரி நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ரெகுலரான ஒரு நெயிலை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அது உள்ளே இறங்கும். ஏன், அந்த இடத்துல டிப்பு பாயிண்டடாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நைஃப்ஸ், ஸோ டல்லான நைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வெட்டாது. ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. ஏன்னா அந்த ஏரியா வந்து அதிகமாகும். ஸோ இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நைஃபோட எட்ஜ்னு வச்சுக்கோங்களேன் இதை. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நைஃபோட எட்ஜ், அதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான நைஃபோட எட்ஜ். ஸோ பார்க்குறப்ப ரெண்டு நடுவில் வித்தியாசம் என்னன்னா, இந்த டல்லான நைஃப்ல ரொம்ப ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அதுவே இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். அதே பில்டிங்ஸ் ஆஃப் ஒயிட் ஃபவுண்டேஷன். ஸோ பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட்டுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அது ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துச்சுன்னா அப்படியே மண்ணு கடியில் போயிடும். ஸோ இது நடக்கிறனாலும் சில டைம் மண் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கிறப்போ எல்லாம் தண்ணி இருக்கிறப்போ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பில்டிங்கை நம்மளால இப்படி கட்ட முடியாது. ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். All liquid and gases are fluids. A solid exerts pressure on a surface due to its weight. Similarly, fluid have weight. So, பாத்தீங்கன்னா எல்லா liquid gases fluid தான். So, fluid நினைக்கிறப்போ இது வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா வெறும் liquid மட்டும் தான் fluid நினைச்சிருப்பீங்க. ஆனா கிடையாது. Liquid, gases ரெண்டுமே சேர்ந்து தான் fluid. And solid exerts pressure on a surface due to its weight. So, solidங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா pressure வந்து surfaceல கொடுக்குது. ஏன், அதோட weight காரணத்தினால. ஏன்னா அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, அதோட வெயிட் தான் அந்த இடத்துல ஃபோர்ஸ். Similarly, fluid have weight and they also exert pressure on the base and walls of the container in which they are enclosed. So எப்படி வந்து ஒரு சாலிட் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ லிக்விடோ கேஸோ அதே மாதிரி ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ லிக்விட் அது இருக்கிற வால்ஸ்லேயும் சரி அதோட பேஸ்லேயும் சரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். Pressure exerted in any conform mass of fluid is transmitted undiminished in all directions. So இந்த pressure வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஏன்னா லிக்விட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா pressure exert பண்ணோம், ஏன்னா அதுக்கும் weight இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அது கூட பயாலஜி ஃபோர்ஸை பற்றியும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.